ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இன்றை தீனம்மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றை தீனம்மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஒருமுறை கூட சொல்லுங்க. எத்தனை மாதயவு உம் கிருபை, எத்தனை ஆச்சரியம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாதனேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாதனேசருக்கே. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த வருஷம் ஆண்டவரே மாசத்தினுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா முதல் நாளிலே கர்த்தாவே இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல, கர்த்தாவே இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தாவே நாங்கள் இன்னும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே இன்னும் நாங்கள் நெருங்கி சேர கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கத்தாவை வந்தவர்களை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிறவர்களை கத்தர் துரிதமாக கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய நாமம் ஆண்டவரே இந்த காலை நேரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்சம் நேரம் கத்தரை பாடி ஆராதிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறதே. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழுகிற கிருபையை கத்தர் கொடுக்கிறீரே. இந்த காலை நேரம் உடைய கிருபையினால் திருப்தி ஆக்குங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடல் புஸ்தகத்தில் 53வது பாடலை பாடுவோம். 53வது பாடல். காலையும் மாலையும் வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன். பிரைஸ் சொல்லும். காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. கத்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா. சொல்லு. கத்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிழின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிழின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன். ஒன்றை நான் கேட்டேன் அதை நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதை நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். சொல்லுங்க. தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை வே. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை வே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே.
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். இந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கோ. இந்த உள்ளம் திடமாக ஸ்திரமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளைய கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளைய கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை தீங்கு நாளிலே கூடாரத்திலே மறைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென், நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் இந்த ஒரு வருஷம் முழுவதும் ஏறக்குறைய 11 மாதங்கள் அவருடைய மறைவில் அவருடைய நிழலில் என்னை பாதுகாத்தார்னு சொல்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என்ன பாதுகாத்தார், கர்த்தர் என்ன பாதுகாத்தார். ஆமென். 1000 நன்றி சொன்னாலும், ஆமென், 1000 நாவுகளில் நம்ம தேவனை மகிமைப்படுத்தினாலும் தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடாகுமோ? எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஆராய்ந்து முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமோ? அந்த காலை நேரம் ஆண்டவருக்கு உண்மையாகிறது இத்தனை ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி என்னை இதுவரை கர்த்தர் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். கர்த்தாவே, இந்த காலை நேரம் உம்மை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லாமல் பிரைஸ் சொல்லலாம். முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவேன். சொல்லுங்க. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீர் ஐயா எந்த தலையை நீர்
செய்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொல்றீங்களா? ஓ, இந்த காலை நேரம் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொன்னாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாகுமோ? ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? மறுபடி சொல்லுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயம் போல தேற்றினதை அவன் எண்ணி எண்ணி சொல்லுங்க. அவன் தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். எத்தனை நல்ல வார்த்தை! ஒரு தாயம் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி. ஆமென், ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் நான் திரும்பி பார்க்கும்போது இதுதான் என்னுடைய சாட்சின்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்றீங்க? ஏற்ற வேளையிலும் வார்த்தைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை. எஸ் எஸ். இந்த வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்தது போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா. வார்த்தைகளால் நடத்தி நீரையா. இடைவிடாமல் காத்தீரையா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் என்னை நடத்தினீரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொன்னார், கர்த்தர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். எத்தனை பேர் இந்த காலை நேரம் சொல்றீங்க? நான் சோர்ந்து போன போதெல்லாம் கர்த்தர் கிருபையா என நடத்தி வந்தார். அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். நேற்றைய தினத்தில் நம்ம படித்தது போல ஆமென், பேதுருவுக்கு தேவனுடைய வார்த்தை நினைவு கூர்ந்து அவன் தேவனிடத்தில் திரும்பினதை போல, அவன் மறுபடியும் பலப்பட்டதை போல எத்தனை நேரம் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினால் நம்மை நடத்தினார். அவருடைய வார்த்தை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கும் நம்ம சோர்ந்து போயிருப்போமே. அவருடைய வார்த்தைகள் மட்டும் நம்முடைய ஜீவியத்தை சந்திக்காது இருந்தால், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினால் நம்முடைய இருதயத்தோடு பேசாமல் இருந்திருந்தால், அவன் எவ்வளோ இடங்களை நம்ம சோர்ந்து போயிருப்போம். தேவைகளினால் கலங்கின போது, தனிமையிலே அழுத போது, அவன் சோர்ந்து போயிருந்த நேரங்களில் எல்லாம், அவனுடைய ஜீவியம் மிகுந்த நெருக்கத்துக்குள்ள இருந்த போதெல்லாம் கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க இந்த காலை நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா, என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். 11 மாதங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆமென், உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தேவன் செய்த நன்மைகள் எல்லாம்
ஆமீன். எண்ண முடியாத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து ஜீவனாதா ரத்தம் தந்தென்னை மீட்டெடுத்தீரே, மீட்டெடுத்தீர் என்னை சேர்ந்து பாடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜீவனாதா ஜீவனாதா திரு ரத்தம் தந்தென்னை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? ஜீவனாதா ஜீவனாதா திரு ரத்தம் தந்தென்னை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே கிருபையே சொல்லிட. அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே முழங்கால நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிச்சு சொல்லுங்க. நீங்கள் 1000 நன்றி, என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய வல்லவோ என்னை நடத்தியதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடத்தும் தயவால், தயவால், நித்திய தயவால். கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சிறகின் கீழே காப்பது போல், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால், வருஷத்தின் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய வல்லவோ என்னை நடத்தியதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, நிற்பதும் ஓ கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடத்தும் தயவால், தயவால், நித்திய தயவால். காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தியதா, சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தியதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தியதால், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய வல்லவோ என்னை நடத்தியதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய வல்லவோ
ஆண்டவரே, நான் நிற்கிறது தேவ கிருபையால். நடத்தும் தயவால் தயவால் கோழி தன் குஞ்சினை சீராகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சீராகின் மேலே. ஆமென். நாம் நடந்து வந்திருக்கிற இவ்வர வரைக்கும் மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை, மறுபடி சொல்லலாமா? கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே, கோழி தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே. ஆமே. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீரா. நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, என்னை நடத்தியதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, என்னை நடத்தியதே. நிற்பது கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால். நடத்தும் தயவால் தயவால், நித்தியதை. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே. நன்றி பலி எழும்பட்டும், ஸ்தோத்திர பலி எழும்பட்டும், துதி பலி எழும்பட்டும், ஆராதனை பலி எழும்பட்டும். சொல்லுங்க. நன்றியே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் தீரனால் அல்ல, நாளல்ல, உண்டாய வல்லவோ என்னை நடத்தியதே. நிற்பது கிருபையால், நடத்தும் தயவால் தயவால், நித்திய தயவால். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணிய வெறும் வார்த்தைகளாக அல்ல, நன்மைகளை நினைச்சு சொல்லுங்க. இந்த காலை நேர தேவன் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே. சொல்லு. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜா, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே
ஆராதிப்பே உம்மையே, ஆராதிப்பே உம்மையே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓ எஸ் லோ உடரபலரதரா உடரபலரஹந்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென். ஆராதனை. கொஞ்ச நேரம் இந்த காலை நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கே நம்முடைய துதி, அவருக்கே நம்முடைய ஸ்தோத்திரம், அவருக்கே நம்முடைய கனம். ஓ ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆமென் ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரம் ஆமென் கர்த்தருடைய கிருபையை சொல்லி, ஆமென் கர்த்தருடைய கிருபைகளை சொல்லி, தேவன் செய்த நன்மைகளை எண்ணி, தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே எண்ணினால் எண்ணினால் ஏராளமான நன்மைகள் ஆண்டவரே, கிரகிக்க கூடாத காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் பலத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே பிரயாசத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனங்களை நடத்தின வித ஆச்சரியம், கர்த்தரைகளை பலப்படுத்தின வித ஆச்சரியம், கர்த்தரைகளை ஆட்கொண்ட வித ஆச்சரியம் ஆண்டவரே, கர்த்தரைகளை தைரியப்படுத்தின விதம் ஆச்சரியம் ஆண்டவரே, கர்த்தரைகளை வலுவாமல் பாதுகாத்த விதம் ஆச்சரியம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை ஆச்சரியமாக இருக்கிறது. சற்றே எங்கள் கால்கள் சறுக்கிற போது, எங்கள் ஜீவியம் சற்றே சறுக்கிற போது கிருபை தாங்கினதே. அதிசயமான கிருபை. சங்கீதக்காரன் சொல்றது போல எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த கிருபையை நினைக்கும் போது அது அதிசயமா இருக்கு, அந்த கிருபையை நினைக்கும் போது அதிசயமா இருக்கு, தேவன் நடத்தினதை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு, என் தேவைகளை சந்தித்ததை கர்த்தர் ஆமென் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு, ஆமென் கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகளை திரும்பி பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு, தேவன் என் வாழ்க்கையில ஆமென் கொடுத்த ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆமென் கிருபை ஆச்சரியமா இருக்கு, கிருபை அதிசயமா இருக்கு, ஆமென் கிருபை அதிசயமா இருக்கு, ஆமென் கிரகிக்க கூட ஆண்டவரே கூடாத காரியங்களை செஞ்சீங்களே, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அப்பாற்பட்ட விதத்துல எங்க வாழ்க்கையில நன்மை செஞ்சீங்களே. ஆண்டவரே எனக்கு, என் குடும்பத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க சபைக்கு, எங்க ஊழியத்துக்கு தேவன் செய்த நன்மைகள் பெரியது, தேவன் செய்த கிருபைகள் பெரியது. சாலமோன் சொன்னது போல கர்த்தர் பெரிய கிருபையை விளங்க பண்ணினாரு, பெரிய கிருபையை தாவீதுக்கு விளங்க பண்ணினாரு, பெரிய கிருபையை விளங்க பண்ணினாரு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விழுந்திடாமல் என்னை பாதுகாத்தது கிருபை, விழுந்திடாமல் என்னை தூக்கி எடுத்தது கிருபை. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தாழ்வில் என்னை நினைத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் என் தாழ்வில் என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரத்தில் அதிசயமாய் நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்றீங்களா? இது என் கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இது என் கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு, இது என் கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. தேவன் செய்த காரியங்கள் என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ ரிபபலர ஹஷத்தரே உடரபபலரதரலரபலர ஹந்தரே உடரபபலரதரலரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உடரபபலரதரலர ஓ ரிபபலர ஷத்தர. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அப்படியே கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிரம்பி இந்த காலை நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் புதிய கிருபையை கொடுக்கட்டும், கர்த்தர் புதிய பலனை கொடுக்கட்டும், கர்த்தர் புதிய கிருபையை கொடுக்கட்டும். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்தட்டும். ஓ, இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்ல, சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்த நடத்துவார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இதுவரை நடத்தினவர் நடத்தட்டும். கர்த்தர் புதிய கிருபையை கொடுக்கட்டும். நற்கிரியை தொடங்கி கிறிஸ்துவின் நாள் பரியந்த நடத்துகிற கர்த்தர். ஆமென். ஆராதிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, தேவ சமூகத்துல கர்த்தரை உயர்த்துகிற எங்களுக்கு கர்த்தர் இந்த காலை நேரம் புதிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க, புதிய கிருபை வேணாப்பா, காலை தோறும் புதிய கிருபை இருக்கிறது, புதிய கிருபை வேணும் ஆண்டவரே, புதிய கிருபை வேணும் ஆண்டவரே, புதிய கிருபை வேணாப்பா. நான் நிற்கிறதற்கு கிருபை வேணும் ஆண்டவரே, நான் ஜீவிக்க கிருபை வேணும், நான் பிழைக்க கிருபை வேணும் ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாதற்கு கிருபை வேணும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய கிருபை வேணும், என் குடும்பத்தை நடத்த கிருபை வேணும், இந்த ஜனத்தை நடத்த கிருபை வேணும் ஆண்டவரே, என் ஜீவியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள கிருபை வேணும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள கிருபை வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. சொல்லுங்க, எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேணப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. சாலமோன் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை தந்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க, தாவீதை போல கடினமான பாதைகளின் வழியா கர்த்தர் நடத்தினாலும் பல நேரங்களில் துரத்தப்பட்ட அனுபவம், பல நேரங்களில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிற அனுபவம், இளைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலை, மனிதர்கள் விரோதமாக எழும்பும்போது அவன் பல சூழ்நிலைகள் அவனுக்கு பாதகமாக இருக்கும் போதும் தாவீதுனுடைய வாழ்க்கையை அவன் பிள்ளையா சாலமோன் திரும்பி பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, அவர் பெரிய கிருபையை செய்தார், அவர் பெரிய கிருபையை காத்து கொண்டார். தேவனுடைய கிருபைங்கிறது ஒரு நாளைக்கு இருந்து ஒரு நாளைக்கு இல்லாம இருக்கிறதல்ல. அந்த வார்த்தையை 2 முறை சாலமோன் பயன்படுத்தி சொல்றார். கிருபை செய்தீர், கிருபையை காத்து கொண்டீர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க, ஆண்டவரே கிருபை எனக்கு செய்தீர், கிருபை எனக்கு காத்து கொண்டீர் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு கிருபை செய்தி, எனக்கு கிருபையை காத்து கொண்டீர் ஆண்டவரே, கிருபை செய்தி, கிருபையை காத்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பம் நிலைச்சிருக்குன்னா அதுக்கு தேவனுடைய கிருபை தான் காரணம். தாவீதினுடைய சிங்காசனம் நிலைத்ததற்கு தேவனுடைய கிருபை தான் காரணம். உங்க குடும்பம் தகர்ந்து போகாமல் இருப்பதற்கு தேவன் தான் காரணம். உங்க சிங்காசனம் இதுவரைக்கும் ஆமீன் தகர்க்கப்படாமல் இருக்கிறதற்கு தேவன் தான் காரணம், அவருடைய கிருபை தான் காரணம். உங்க சமாதானத்தை குலைத்து போட, உங்க விசுவாசத்துல உங்களை அவன் விசுவாசத்துல உங்களை எடுத்து போட எத்தனை முறை ஆமீன் சத்துரு நம்மை பின்தொடர்ந்த போதும் எத்தனை பேர் இந்த காலை நேரம் 2 கைகளை தேவ சமூகத்துல உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என்னால் அல்ல, இது தேவ கிருபையே. பவுல் சொல்லுகிறது போல சொல்லுங்க, நான் அல்ல, தேவ கிருபையே. நான் அல்ல, கர்த்தர் மேல வச்ச இரக்கம். கிருபைனா என்ன? தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுக்கிற அன்பு, தேவன் கொடுக்கிற கிருபை, தேவன் கொடுக்கிற ஊழியம், தேவன் கொடுக்கிற நன்மைகள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்.
தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லுங்க. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. நான் திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை இந்த 11 மாசமும் நான் விரும்பினபடி இல்லாம எனக்கு வனாந்திரத்தை போல இருந்தாலும், கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வனாந்திரத்தில் என்ன ஆச்சரியமா நடத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் வனாந்திரத்தில் எத்தனையோ தரம் முரட்டாட்டம் பண்ணேன். நான் வனாந்திரத்தில் எத்தனையோ தரம் முறுமுறுத்துட்டேன். நான் வனாந்திரத்தில் எத்தனையோ முறை ஆண்டவரை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். வனாந்திரத்தில் எத்தனையோ முறை நான் என் விசுவாசத்திலிருந்து வழுவி போயிட்டேன். வனாந்திரத்தில் எத்தனையோ முறை அற்ப காரியத்துக்காக நான் தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படுத்தேன். திரும்பி எகிப்துக்கு போனா நலமா இருக்குமேன்னு எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன். நான் எங்கிருந்து வந்தனோ அங்கேயே போனா திரும்பி நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்க சொன்னது போல எகிப்தில் இருக்கிறதே நலம், நான் செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஆனா கர்த்தர் என்ன கிருபையா இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறார்னா, வனாந்திரத்திலும் அதிசயமாய் நடத்துகிற தேவன், வனாந்திரத்திலே நடத்தி அதிசயமா நடத்துகிற ஆண்டவர். ஒரு நிமிஷம் அப்படியே இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறே. சொல்றீங்களா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. சொல்லுங்க. உதவி பெற்றே உயிர் பிழைத்தே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. சொல்லுங்க. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. மறுபடியும் சொல்லுங்க. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க? ரொம்ப கடினமான பாதை தான் கர்த்தர் நடத்தினது. ஆனா எப்போதும் தேவ கிருபை என்னை விட்டு மாறாமல் இருந்தது. சோதோம் குமாராவில் இருந்த போது கூட நீங்க லோத்துவுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால். இந்த பெரிய கிருபைங்கிற வார்த்தை அங்கேயும் இருக்கு. ஆமீன். நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஆமீன், ஆண்டவரே தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். 19வது வசனத்துல லோத்து சொல்றான், லோத்துவுக்கே கர்த்தர் கிருபையை பெருசா விளங்க பண்ணார்னா, எனக்கும் கர்த்தர் கிருபை செய்வார், எனக்கும் கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் இந்த காலை நேரம் சொல்றீங்க? அல்லேலூயா.
ஆண்டவரே இந்த ஒரு மாசம் ஆண்டவரே நான் எப்படி இதை கடப்பேன் ஆண்டவரே? கொடுங்காற்று என் ஜீவியத்துல அடிக்கிறது போல ஒரு நிலையில தான் இருக்கிறேன். என் விசுவாச படகு அவன் அப்படியே அலைகளினால் அசைகிறது போலதான் இருக்கிறது ஆண்டவரே. என் விசுவாச ஜீவியம் ஆண்டவரே சோதிக்கப்படுகிற ஒரு நேரத்தில் இருக்கிறப்பா. நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த காலை நேரம் சொல்லுங்க, அல்லேலூயா, நான் பாடி 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 அலைகளை நான் தாண்டுவேன். காரணம், பவுல் சொல்லுகிறது போல என்னை ஆட்கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். நான் சேவிக்கிற ஒரு தேவன், அவர் என்னை ஆட்கொண்டார், நான் அவரை சேவிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்னை ஆட்கொண்டார், நான் அவரை சேவிக்கிறேன்? சொல்லுங்க, அவர் என்னை ஆட்கொண்டார், நான் அவரை சேவிக்கிறேன். என்னை அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் என்னை ஆட்கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அறியாம எனக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. சொல்லுங்க, அவர் அறியாம ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. கண்களை உண்டாக்கினவர் காணாரோ? அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லையே. எப்படி என் சூழ்நிலை மட்டும் கர்த்தர் பார்க்காம இருக்கிறார் நீங்க சொல்ல முடியும்? பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வே. இந்த 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வே. எனக்கே இனி பயமே, இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே சொல்லுங்க, இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்க ஜீவியத்தை நான் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு வசனத்தை நம்ம படித்து ஒரு 5 நிமிஷம் கர்த்தர் இந்த வசனத்தை நினைவூட்டினதுனால இதை நம்ம படித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், அதனுடைய ஆமீன் 21வது வசனத்தை ஆமீன் நான் அந்த நேற்று இரவு படிக்கும்போது அந்த வார்த்தையை ஆமீன் கர்த்தர் எனக்கு என் இருதயத்தில் போட்டார். நீங்கள் அதை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெற போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆமாம், என்னோடு கூட பைபிள் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆமென். தேவன் வருகிற வருஷத்தை ஆபிரகாமுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு சொல்லுகிறார். இந்த வருஷத்துக்காக ஆபிரகாம் ஏறக்குறைய 25 வருஷம் காத்திருந்தான்.
கர்த்தர் அவனை அழைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் பலமுறை அவனை சந்தித்து, பலமுறை அவனோடு பேசி, பலமுறை அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி, அவன் பலமுறை கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி, இத்தனை காலமும் அவனை விசுவாசத்தில் கர்த்தர் நடத்தினதனுடைய நிறைவேறுகிற வருஷம் வருகிறது என்கிறதை கர்த்தர் அவனுக்கு அறிவிக்கும்படி கர்த்தர் அன்றைய தினத்தில் ஆபிரகாமை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்றார். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே. இந்த குறித்த காலங்கிறது இது தேவனுடைய சமயம், தேவனுடைய காலம், நம்ம காலம் அல்ல. பல நேரங்களில் நம்ம நேரங்களில் எல்லாமே தேவன் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் ஆபிரகாமை நம்ம விசுவாசத்துக்கு தகப்பன்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒன்றுமே பார்க்காம தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பி கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து புறப்பட்டு அதுக்கப்புறம் ஆரானை விட்டு அவன் வந்து பல இடங்களிலே அவன் பரதேசிய போல தங்கி இருந்தாலும், ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசி, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், அது பூமியின் மணலத்தனையாக இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், நான் உன்னோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் எல்லாம் ஆண்டவர் சொன்ன பின்பும் இந்த குறித்த காலங்கிறது தேவனுடைய காலங்கிறத ஆபிரகாம் உணர்ந்து கொண்டதுனால தான் அவன் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று அறியப்படுகிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் சோர்வெல்லாம் வந்துச்சு. இந்த வருஷத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்களில் ஆபிரகாம் தன்னுடைய முயற்சியில் எப்படியாவது இனி இது நடக்காது, இது இன்னும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சியாக பண்ணுறதை நம்ம படிக்கிறோம். முதல்ல நம்ம 16ஆம் அதிகாரம் படிக்கும்போது அங்கே சொல்கிறான், அங்கே அவங்க 2 பேரும் நமக்கு இனி பிள்ளை இல்லை, அதனால் அடிமை பெண்ணோடு சேர்ந்து ஒரு சந்ததியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் அங்கே ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே, நகைத்து நான் இனி பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமோ, சாரால் இனி பிள்ளை பெறுவாளோ அப்படின்னு இருதயத்தில் சொல்லிட்டு இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தை அவன் வாழ்க்கையில் குறித்திருந்தார். அது வருகிற வருஷமாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்கள், அது எப்படி இருந்துச்சு? வருகிற வருஷமாக இருந்துச்சு. இந்த குறித்த காலங்கிற வார்த்தை பல இடங்களில் பைபிளில் இருக்குது. நீங்கள் சங்கீதம் 102ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனத்தில் இருக்குது, கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. அப்போ கர்த்தர் நேரங்களை குறிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நேரங்களை குறிக்கிறார், கர்த்தர் காலங்களை குறிக்கிறார். அதே போல் நீங்கள் ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தரிசனங்களை குறித்து நம்ம படிக்கும்போது ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. இது தேவன் கொடுக்கிற தரிசனம். அது தேவன் தம்முடைய ஜனத்திற்கு எழுதி அதை வாசிக்கும்படி தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அதை குறித்து சொல்லுகிறது. அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்திற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற இந்த தரிசனத்தை பார்க்குற யாவரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது பொய்யா இருக்குமோ, இது ஒருவேளை இது 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 தாமதமான காரியமாக இருக்குமோ, அல்லது இது நிச்சயமாக நடக்காமல் போகுமோ அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் சிந்தனை வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படின்னா அர்த்தம் இன்னுமே அந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கு. காலம் தாமதித்தாலும், காலம் தாழ்ந்து போனாலும், ஓ மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் அந்த வெளிப்பாடு அப்படியே தான் இருக்கு. கர்த்தர் கொடுத்த அழைப்பு அப்படியே தான் இருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆபிரகாம் சோர்ந்துட்டான், சாராள் சோர்ந்துட்டான், சரீர பிரகாரமாய் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. இனி இது சம்பவியாது என்று அவர்கள் நினைத்தாலும், மாமிச எண்ணங்களில் சிந்தித்தாலும், தேவன் ஒரு தரிசனத்தை குறித்து வைத்தால் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் இந்த தாமதம்
அதே போல் நிச்சயமில்லாத அனுபவங்கள், ஆமீன், இது ஒரு வேளை பொய்யா இருக்குமோங்கிற சிந்தனைகள் இதெல்லாம் வரும். அதனால தான் நம்ம பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கிறோம்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நம்ம நினைக்கிற காலங்களில் ஒன்றுமே ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்லை. அதை புரிந்து கொள்ளத்தான் இத்தனை வசனங்களை நம்ம படிக்கிறோம். தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் காலங்களையும் சமயங்களையும் வைத்திருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தார்ல 2000 வருஷத்துக்கு முன்பாக. அவர் பூமிக்கு வந்ததை குறித்து பவுல் சொல்லும்போது கூட கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மன்னிக்கிற 5வது வசனத்தில், காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த தீர்க்க தரிசனம் எத்தனை வருஷத்து தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஆமீன். ஆதாமுடைய நாட்களிலேயே ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக மோசையை கொண்டு தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஆமீன் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக பல தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசி பல 100 வருஷங்களுக்கு பின்பும் அந்த காலம் நிறைவேறும் போது தான் கர்த்தர் அவருடைய குமாரனை அனுப்பினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடைப்பட்ட அந்த 400 வருஷம் இருண்ட காலம், சரித்திரத்தில் இருண்ட காலம், இஸ்ரவேல் ஜனத்துக்கு இருண்ட காலம். அவன் உலகத்தினுடைய சரித்திரத்திலேயே அது இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தில் கூட அவன் கர்த்தர் அவன் தன்னுடைய காலத்தின்படி, தன்னுடைய நேரத்தின்படி, தன்னுடைய சமயத்தின்படி தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாராம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது, குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது. ஐ ஒரு நாளும் நம்ம இது ஒரு வேளை பொய்யா இருக்குமோங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. இது நிச்சயமாக நிறைவேறுமாங்கிற சந்தேகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இது இல்லாமல் கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் இருக்குது பாருங்கள். அந்த விசுவாசம்தான் ஆபிரகாம் நமக்கு வைத்திருக்கிற மாதிரி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆமீன் சீஷர்கள் எல்லாம் வந்து சில காலங்களை குறித்து, காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் குறித்து கேட்குறாங்க. ஆண்டவரே, யூதர்கள் எல்லாம் இப்படி பல தேசங்களில் அடிமைகளாக இருக்கிறாங்க, தாவீதனுடைய ராஜ்ய பாரமெல்லாம் இப்போ அந்நியர்களால் ஆளப்படுகிறது, நீங்கள் இந்த காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்த்தர் காலம் குறித்து வச்சிருக்கிறார், கர்த்தர் வேளைகளை குறித்து வச்சிருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் அதை அறிய முற்படுகிறதுனால ஆமீன் அதில் ஒரு நன்மையும் நமக்கு இருக்க போகிறதில்லை. அப்போ கர்த்தர் குறித்திருக்கிற காலம், வருகிற வருஷம் அப்படிங்கிறத கர்த்தர் ஆபிரகாமுக்கு நினைப்பூட்டினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே, நானும் ஆபிரகாமுடைய நிலையை போல தான் என் சூழ்நிலை இருக்கிறது. ஆமீன். கர்த்தர் குறித்திருக்கிற வருஷம், வருகிற வருஷம். சொல்லுங்கள், கர்த்தர் குறித்திருக்கிற வருஷம், வருகிற வருஷம். ஆமீன். இதில் இருக்கிற அந்த 21வது வசனத்தில் இருக்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, முதல்ல குறித்திருக்கிற காலம். எல்லாரும் சொல்லுங்கள், குறித்திருக்கிற காலம் அப்படின்னு அர்த்தம் என்ன? காலங்களை யார் தான் குறிக்கிறா? கர்த்தர் தான் குறிக்கிறார். திருப்பி சொல்லுங்கள், நான் சொல்ல காலங்களை யார் தான் குறிக்கிறா? கர்த்தர் தான் குறிக்கிறார். நாளை நம்ம குறிக்கக்கூடாது, நேரத்தை நம்ம குறிக்கக்கூடாது. ஆமாம், காரியங்களை நம்ம இந்த வருஷத்தில் இதை பண்ணிடலாம், இந்த நாளில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம குறிக்க முடியாது. எவ்வளோ காரியங்கள் இந்த வருஷத்தில் நம்ம பண்ணலாம்னு நினச்சிருப்போம், நம்மளால் என்ன பண்ண முடியல? நம்ம திட்டம் பண்ணினது போல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவருடைய வருகை தாமதமானால், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் அர்த்தம் என்ன? நாம் உயிரோடு இருந்தால் என்னென்னபடி செய்வோம்னு சொல்லுங்கள். ஆமீன். காலங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அப்போ முதல்ல குறித்த காலங்கிற வார்த்தை எதை சொல்லுதுன்னா, கர்த்தர் காலத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? குறித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் காலத்தை குறித்திருக்கிறார்.
அவன் என் வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்துக்கு, என் சூழ்நிலைக்கு, அவன் என் ஊழியத்துக்கு, அவன் என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்கு, என் ஜீவியத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் காலங்களை குறித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் காலங்களை குறித்திருக்கிறார். கர்த்தர் காலங்களை குறித்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் சோர்ந்து போனாலும், ஆமென், ஆபிரகாம் தளர்ந்து போய் இருந்தாலும், ஆமென், கர்த்தர் காலங்களை குறித்திருக்கிறார் என்கிறதை ஆமென் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியது போல கர்த்தர் இந்த காலை நேரம் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் காலங்களை குறித்திருக்கிறார். அவசரப்படாதே, அவசரப்படாதே. ஆமென். தாமதப்பட்டாலும் அது நிச்சயமாய் வரும். அது பொய் என்று சொல்லாதே. அது தீர்க்கமாய் வரையப்பட்டிருக்கிறது. அது தீர்க்கமாய் வரையப்பட்டிருக்கிறது. ஆமாம், அது தீர்க்கமாய் வரையப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, காலத்தை கர்த்தர் தீர்க்கமாக வரைஞ்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, காலத்தை கர்த்தர் தீர்க்கமாக வரைஞ்சு வச்சிருக்கிறார். என் எதிர்காலத்தை கர்த்தர் தீர்க்கமாக வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஆமாம், என் சூழ்நிலையை கர்த்தர் தீர்க்கமாக வரைஞ்சு வச்சிருக்கிறார். அடுத்த வார்த்தை, ஆமீன், சாரால் உனக்கு பெறப்போகிற. சொல்லுங்க, சாரால் உனக்கு பெறப்போகிற. இந்த வார்த்தை நீங்கள் ஆபிரகாமை ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. அதனால தான் ஆமீன், அதுக்கே 2 வசனம் முன்னாடி பார்த்தா ஆபிரகாம் சொல்கிறார், 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ. 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ. சாரால் என்ன நினைச்சா? 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 18ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ. 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கா? சாரால் நகைத்து, நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ. 2வது, சாரால் என்பது சாத்தியங்கள் எல்லாம் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறது. யாருமே சாரால் பிள்ளை பெறுவான்னா அந்த வார்த்தை உடனே என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னதான் ஆண்டவருடைய காலம், ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய சமயம்னு சொன்னாலும், நான் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த காரியம் நடக்கும், எனக்கு எப்படி இது நடக்கும், எனக்கு எப்படி சம்பவிக்கும், சுற்றி பார்த்தா சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆமீன். சாராளினுடைய நிலை எப்படி இருந்ததோ அதுபோல தான் என் சூழ்நிலை இருக்கிறது. கற்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததை போல சில நன்மைகள்லாம் என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இனி அதில் நன்மை ஒரு நாள் என்ன பண்ணாது? வராது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். அது சாரால் சொல்லும்போது சொல்றார், நான் கிழவியா இருப்பது பிள்ளை பெறுவது மெய்யோ. அப்படி ஒன்று நடக்குமா? இது உண்மைதானா? இந்த வார்த்தை உண்மைதானா? இது மனுஷனுடைய ஞானத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனுஷனுடைய அறிவில் இதை விளங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சாரால் உனக்கு பெறப்போகிற. சொல்லுங்க, சாரால் உனக்கு பெறப்போகிற. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவன் சாத்தியம் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் சாத்தியமானவைகளை கொண்டு வருவார். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, அவன் நன்மை சாத்தியம் இல்லாத இடத்துல அவன் கர்த்தர் கண்மலையிலிருந்து கூட தண்ணீரை கொண்டு வர முடியும். அவன் ஒரு காற்றில் கூட காடைகளை கொண்டு வர முடியும். அவன் வானத்திலிருந்து கூட மன்னாவை கொண்டு வர முடியும். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்த முடியும். அவன் வனாந்திரத்தில் ஆகாருக்கு தண்ணீர் துறவ கர்த்தர் காட்டினது ஆகாரனுடைய பார்வைக்கு அது சாத்தியம் அல்ல, தேவனால் அது சாத்தியம். எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் மனிதனால் கூடாதது தான் என் தேவனால் கூடும். சொல்லுங்க, மனிதனால் முடியாதது தான் என் தேவனால் முடியும். சொல்லுங்க, மனிதனால் முடியாதது தான் என் தேவனால் முடியும். இந்த காலை நேரம் என்னால முடியாத சில காரியங்களை, என் பலத்துல முடியாத சில காரியங்களை, என் பிரயாசத்துல முடியாத சில காரியங்களை என்னுடைய கை பலத்தினால், என்னுடைய ஞானத்தினால், திறமையினால் முடியாத சில காரியங்களை, முடியாதுன்னு நான் முடிவு பண்ண சில காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆமென், ஆமென். மனிதனால் இது முடியாது, ஆனால் தேவனால முடியும். ஆமென். மனிதனால் முடியாது. உங்க சூழ்நிலைகளை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் எதிர்காலத்தில் எனக்கு தான் இதுதான் என் கண்ணுக்கு முன்பாக சாத்தியம் இல்லாதது போல் இருக்கிறது, இது என்னால் முடியாது, இது தேவனால் முடியும். இது என் பலத்தினால் முடியாது, இது தேவனுடைய பலத்தினால முடியும். அல்லேலூயா. 3வது, ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஈசாக்குங்கிறது அவன் ஆபிரகாம் இன்னும் பார்க்கவே இல்லை.
அந்த பேரே ஆண்டவர் என்ன பண்ணுறார், இப்போ தான் சொல்கிறார். இன்னும் பிள்ளை பிறக்கவே இல்லை, அவன் கண்ணுக்கு முன்பாக அது இன்னும் இல்லவே இல்லை, எங்கேயோ இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். என் கண்ணில் பார்க்காத காரியங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். என் மாம்ச கண்ணுக்கு ஒரு வேளை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்ணுகளுக்கு ஆமீன் அது மறைவாக இருக்கிறது இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமீன். கர்த்தர் ஆமீன் நான் காணாத சில நன்மைகளை வருகிற வருஷத்தில் கொடுப்பார். இதுவரை நான் காணாத சில நன்மைகளை கர்த்தர் வருகிற வருஷத்தில் கொடுப்பார். நல்ல ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆமீன். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். ஆமீன். ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னாரே. ஈசாக்கோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரே. ஈசாக்கு அதுவரைக்கும் ஆபிரகாம் பார்க்கலையே, ஆபிரகாமுடைய கண்கள் ஈசாக்க பார்க்கலையே, சாராளுடைய கண்கள் ஈசாக்க பார்க்கலையே. என் கண் அதை பார்க்கலைனாலும் கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க வருகிற வருஷத்துல கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை ஒருவேளை இன்றைக்கு என் கண்கள் பார்க்காவிட்டாலும் என் தேவனுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் குறித்த காலத்திலே என் கண்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம்தான் பெற்றோர்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கரெக்டு தானே? ஒரு நன்மை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஆமீன். ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி தானே? பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் பார்த்துருப்பாங்க. ஆபிரகாம் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பிள்ளையை பார்த்துருப்பானா? இல்லை. இன்றைக்கி இருக்கிற எந்த டெக்னாலஜி வச்சு கூட அன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது. சாராள் பிள்ளை பிறறதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. ஆபிரகாம் பார்க்கறதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, கருவில் இருக்கிற பிள்ளையை கர்த்தர் பார்க்கிறாராம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நன்மைகளை நான் பார்க்காவிட்டாலும் ஆமீன் கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமீன். சில காரியங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு என் கண்கள் பார்க்காவிட்டாலும் ஆமீன் அது தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. இன்னைக்கு சில காரியங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஒருவேளை ஏன் கண்கள் அதை பார்க்காவிட்டாலும் ஆமீன் கர்த்தர் என் கண்கள் காணும்படி செய்கிற நாட்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்து தேவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினான். இந்த 3 வார்த்தை ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறதற்கு போதுமானதாக இருந்துச்சு. இந்த 3 வார்த்தை ஆபிரகாம் தேவனோடு சீர் பொருந்துகிறதுக்கு போதுமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த அதிகாரம் தொடங்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழு. இனி உன் பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம் என்று சொல்லப்படுவதாக. இனி உன் மனைவியின் பெயர் சாரா என்று சொல்லப்படாமல் சாராள் என்று சொல்லப்படுவதாக. இனி உன் சந்ததியில் பிறக்கிற எல்லா ஆண் மக்களுக்கும் ஆமீன் விருத்த சேதனம், தேவனோடு உள்ள உடன்படிக்கை, வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழு. கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீ இஸ்மவேல் எனக்கு போதும், இஸ்மவேலின் சந்ததியை பிழைக்கட்டும், ஆமீன் இஸ்மவேலின் சந்ததியை என் சந்ததியாக நினச்சிக்கங்கன்னு சொல்கிறேன். இல்லை, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் அவர் குறித்திருக்கிற காலத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் முன்னாடி ஆபிரகாம் 15:2 படிச்சிங்கன்னா 15:2 அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாம் கேட்ட கேள்வி, அடியனுக்கு என்ன தருவீர்? ஆனால் இந்த முறை ஆண்டவர் பேசும்போது நீங்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை படிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து தேவனோடு பேசினான். ஹல்லேலூயா. ஆமீன். முதல்ல 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், அடியனுக்கு என்ன தருவீர்? அப்போ சில நேரம் ஆமீன் இந்த வருஷம்லாம் நான் எனக்கு என்னத்தை ஆண்டவர் தராரு, எனக்கு என்ன ஆண்டவர் நன்மை செய்கிறாருன்னு சொன்னால்
அதே வாய்களை கொண்டு அவன் தேவன் செய்த நன்மைகளுக்காய் கத்தரை துதிக்கும்படி கத்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆமீன். நான் ஜெபிக்கிற என் கண்ணீர் ஜெபங்கள் எல்லாம் கத்தர் களிகூறுதலோடு கத்தரை துதிக்கிற துதியாக மாற்றுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே 2 கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறட்டும். ஆண்டவரே என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறட்டும். என்ன தருவீர் என்று கேட்டது போதும். கர்த்தாவே, கர்த்தர் தந்தவைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற வருஷமாக ஆண்டவரே வருகிற வருஷத்திலே கர்த்தர் வைப்பீராக. சில ஜெப குறிப்புகள் எல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நன்றி செலுத்துகிற நன்மைகளா மாறட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? சில ஜெப குறிப்புகள் எல்லாம் இனி அதெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதற்கு ஒரு காரணமா மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு சொன்னாரு. ஆண்டவர் இல்லை, ஈசாக்கோடு தான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொன்னார். இஸ்மவேல் ஆபிரகாமனுடைய பிரயாசம், ஈசாக்கு தேவனால் உண்டாகிற நன்மை. இதே போத ஆண்டவரே, என் நன்மையில் நான் இப்படியா வாழ்ந்துட்டு போகிறேன், என் கை பலனில் நான் எதையாவது செஞ்சுட்டு போகிறேன், இதுவே இப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே நீ சொன்னாலும் தேவனுடைய ஆசீர்வாதம். ஈசாக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். இஸ்மவேல் ஏன் பிரயாசம்? இனி என்னுடைய பிரயாசம் அல்ல, இனி என்னுடைய பலன் அல்ல, இனி என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, இனிமேல் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்படியே எல்லாரும் முழங்கால் போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் இத்தனை வருஷமும் ஆண்டவரே என் பலனில் நான் நிறைய பிரயாசப்பட்டுட்டு ஆண்டவரே, என் பலனில் ஆண்டவரே நான் நிறைய பிரயாசப்பட்டுட்டு ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபத்தில் சொல்லுங்க, ஜெபத்தில் சொல்லுங்க. இந்த சபைக்கு கத்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க சொல்றார். இந்த ஊழியத்துக்கு கத்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க சொல்றார். இந்த சபையில் இந்த ஊழியத்தில் நம்ம பிரயாசத்தில் நிறைய செஞ்சிட்டோம், நம்ம பிரயாசத்தில் நிறைய செஞ்சிட்டோம், நம்ம பிரயாசப்பட்டு இது போதும் நினைக்கிறோம். இல்ல, கத்தர் குறித்திருக்கிற வேலை மனுஷனால முடியாதது தேவனால முடியும். 3 ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் கண்கள் காணாத சில நன்மைகளை கத்தர் என் வாழ்க்கையில செய்து உடன்படிக்கை ஏற்படுத்துவா. கத்தர் தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிப்பா. ஹல்லேலூயா. என் காலம் முடிந்து போகிறதில்லை, என் காலம் முடிந்து போகிறதில்லை, என் காலம் முடிந்து போகிறதில்லை. இப்படியே வேதனையோடு என் ஜீவியம் முடிந்து போகிறதில்லை. ஆமென். இப்படியே பலவீனத்தோடு என் வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. கர்த்தர் ஒரு புதிய நன்மையை, ஒரு புதிய உடன்படிக்கையை எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்பும் மானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும், சொல்லுங்க, கிருபையாய் ரட்சிப்பும் மானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்காக கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு வேலை இருக்கு. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஒரு வேலையை கர்த்தர் குறிச்சிருந்தீங்கன்னா, ஒரு காலத்தை கர்த்தர் குறிச்சிருந்தீங்கன்னா, எனக்கும் கர்த்தர் காலத்தை குறித்திருப்பார். ஆபிரகாம் இருதயத்தில் நகைத்தான்.
இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சான். ஆமே, இனி நன்மை நடக்குமோ? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமே, ஞாபகங்களை படிச்சது போல கர்த்தர் உங்களுக்காக குறித்திருக்கிற காலம் தீர்க்கமான காலம். அது நிச்சயமாய் வரும், தாமதித்தாலும் வரும். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆமீன், உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் குறித்திருக்கிற பதில் நிச்சயமா வரும். ஆமீன், 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 ஆமீன். 25 வருஷம் ஆபிரகாமுடைய காத்திருப்பு. கர்த்தர் அழைச்சதுலேருந்து 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 25 வருஷம் கர்த்தர் காத்திருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் குறித்திருந்த வேளையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற காலத்திலும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறவங்க எதிர்காலத்துக்கு கர்த்தர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அவன் திருமணத்துக்கு கர்த்தர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அவன் உனக்கு கிடைக்க போகிற வேலைக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். உன் ஜெபங்களுக்கு பதில் தருகிறதற்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். அவர் கேளாதவர் அல்ல, அவர் காணாதவர் அல்ல. ஆமீன், அவருடைய காலத்திலே, அவருடைய சமயத்திலே, அதினதின் காரியங்களே, அதினதின் காலங்களிலே அவரை போல நேர்த்தியாய் செய்ய ஒருவனும் இல்லை, ஒரு மனிதனும் இல்லை. கர்த்தர் அப்படி செய்வாராக. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரமுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டவரே, வருஷத்தினுடைய கடைசி மாதம் ஆண்டவரே, இந்த முதல் நாள் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே தேவ கிருபையை நினைத்து நாங்கள் கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்கவும். கர்த்தாவே, கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறித்த காலம் ஆண்டவரே, கர்த்தர் சீயோனுக்கு குறித்த காலம் ஆண்டவரே ஸ்தோத்திர, தயை செய்யும்படி ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே கர்த்தர் குறித்திருக்கிற வேலை ஆண்டவரே ஸ்தோத்திர, தரிசனம் தாமதித்தாலும் கர்த்தர் குறித்திருக்கிற நாள், குறித்த காலம் ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்க ஜீவியத்திலையும் ஆண்டவரே பல காரியங்களை குறித்து நாங்களும் சோர்ந்து போய் ஆண்டவரே எங்கள் கண்கள் காணாததினாலே ஆண்டவரே எங்கள் மாம்ச பலத்திலே ஆண்டவரே அவைகள் நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாததினாலே எங்கள் ஜீவியத்திலையும் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம்ப்பா. கத்திருந்த காலை நேரமுடி வசனத்தினால் எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கத்தர் குறித்த நாளை வைத்திருக்கிறார், கத்தர் குறித்த நாளை வைத்திருக்கிறார். ஆமீன், மறுபடி உன்னை எழுப்பி நடக்க பண்ணுவார், மறுபடி உன்னை நடக்க பண்ணுவார். ஆமீன். லாசருவுக்கு கத்தர் ஆண்டவரே 4 நாள் கழித்து வந்து ஆண்டவரே அவனை மறுபடியும் ஆண்டவரே கல்லறையிலிருந்து கத்தர் கொண்டு வந்தீரே, அதுபோல கத்தர் ஆண்டவரே எங்களுக்காய் குறித்திருக்கிற நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திர, எங்கள் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம், மறுரூபம் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த அனுபவம் ஆண்டவரே உண்டாகும்படி கத்தர் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சபைக்கும் ஊழியத்துக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே கத்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போகாமல் ஆண்டவரே கத்தர் வருக வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திர தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்க காத்திருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்கு உதவி செய்ய கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, அவர்கள் இந்த வசனத்தினாலே ஆண்டவரே பலப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த வசனத்தினாலே தேவனிடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா